திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்கள் நடத்தக்கூடிய வாஸ்துவினுடைய மாஸ்டர் கிளாஸ் செஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வாஸ்துவினுடைய யூஜி செஷன் பார்த்தோம். பேசிக்ஸ் ஆஃப் அந்த 5 நாள் வந்து பிரணவ வாஸ்து கிளாஸ் எப்படி போகுது, அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். 5 நாள் வந்து டைரக்ட் கிளாஸஸ், அதுக்கப்புறமா வந்து ஜூம் கிளாஸ்ல வந்து ஒரு 45 டேஸ் பக்கம் அதுக்கான கோர்சஸ் நடக்கும். இப்போ அதை வந்து வெற்றிகரமாக முடிச்சவங்க அடுத்தது மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. மாஸ்டர் கிளாஸ் தான் இப்போ உள்ள போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக வந்து மாஸ்டர் கிளாஸினுடைய வாஸ்து என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குருஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. வாங்க உள்ள நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இறப்பை குறிக்கக்கூடிய விருச்சகமும் எதை குறிக்குது? செவ்வாய் தான் குறிக்குது. அப்போ இந்த பாபம் எனக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, நான் எதுவுமே செய்யலன்ற வார்த்தைக்கு நம்ம உள்ள நுழையலாமா? கேது சமுத்திரம் என்பது நம்மளுடைய பாபத்திலிருந்து விடுபட வைக்கிறதா இல்லையா? சாஸ்தா வழிபாடு இருக்கா இல்லையாப்பா? சீதா இந்த பக்கம் இருக்காப்பா. அந்த ஐயப்பன் மறு வடிவமாக தானே எல்லாமே வழிபடுறாங்க. நமக்கு எப்படி முருகனோ அந்த பக்கமா சாஸ்தா வழிபாடு அதிகம். அதனால வந்து குரு சனி சேர்க்கை, குருவை சனி பார்த்தா அதற்கு பரிகார தெய்வம் எது? தர்மசாஸ்தா. சனியை குரு பார்த்தா அதுக்கு பரிகாரம் செய்யணுமா? செய்ய தேவையில்லை. மனுஷத்துல மகாலட்சுமி இல்லை, தாமரையில் இருக்காங்க. ஏன்? சோபா சொல்லுங்க, ஏன் வந்து சுக்கிரன் சனி சேர்க்கைக்கு மகாலட்சுமின்னு சொன்ன? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சுக்கிரனை சனி பார்க்கும் பொழுது அவங்க மந்தமாகவும் சுத்தம் இல்லாமலும் சோம்பேறியாகவும் இருப்பாங்க. ஆனா மகாலட்சுமிக்கு சுத்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதனால இந்த காரகத்துவத்தை மாத்தணும்னா அந்த காரகத்துவத்துல இருக்கிற மகாலட்சுமியை வழிபடும். புரியுதா? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. சம்ம. இந்த புதன் சந்திரன் சேர்க்கை சிறப்பா செயல்படணும் தான் நான் சொன்னேன். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி விஷ்ணு துர்க்கை. இங்க பிரணவ வாஸ்துனுடைய குருமார்கள், அதாவது வாஸ்துவினுடைய மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்மளுடைய குருஜி சத்யசீலன் அவர்கள் கிட்ட வந்து படிச்ச மாஸ்டர்ஸ் இவங்க. இப்ப கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்னியோட கிளாஸ் எப்படி இருந்தது, அதை தாண்டி வாஸ்துவை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் நம்ம குருஜியை செலக்ட் பண்ணாங்க, அதற்கு முன்னாடி அவங்க வீட்டுல என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு இப்படி வாஸ்து ரிலேட்டடா எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஐம் சீதாலட்சுமி பாலவேல். நான் வந்து திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஹவுசஸில் வந்து இருந்திருக்கோம். இப்போ வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ என்ன ரீசனுக்காக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னே தெரியல. அப்புறமா தான் வந்து சத்யசீலன் குருஜியை வந்துட்டு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். அப்போ அவர் சொல்ல அந்த அட்வைசஸ் அது எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனோம். அப்புறமா அவர் கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நாங்கள் நியூ ஹவுஸ் கூட பில்ட் பண்ணியிருக்கோம் அக்கார்டிங் டு தட் பிரணவ வாஸ்து. ஓகே, எத்தனை வருஷமா குருஜியை ஃபாலோ பண்றீங்க? ஸோ ஃப்ரம் 2019. வாஸ்துவை தாண்டி வேற என்னெல்லாம் விஷயங்கள் குருஜி கிட்ட கத்துக்கிட்டீங்க? அவர் வந்து ஆஸ்ட்ராலஜியுமே வந்துட்டு அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி அந்த 27 ஸ்டார்ஸ் வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஸ்டார்ல என்ன பண்ணணும், ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கே வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் எடுக்க முடியுது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜோதிடத்துக்கான ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததா? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குருஜி கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் டவுன் ஆச்சு அப்படிங்கும்போது யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இவரோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸை மட்டும்தான் மோட்டிவாக வச்சுருந்தேன். பார்த்தா வீட்டை ஆக்டிவேட் பண்ணால் தான் பிஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இவர் சொல்லி தான் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு ஃபுட் ஆகட்டும், இல்லை என்ன கேர் பண்ணிக்கிறதாகட்டும், ஹஸ்பண்டை கேர் பண்ணுறதாகட்டும், எதையுமே வந்து நெக்ஸ்ட்டு தான் பிஸ்னஸ் தான், அதுக்கு அடுத்தது தான் வீடு அப்படின்ற மோட்டிவில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டை ஆக்டிவேட் பண்ணால் தான் இது பிஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகும்னாரு. அப்போ வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் இருந்தேன். அதாவது எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்ற ஸ்டேஜ்லலாம் அந்தளவுக்கு டார்ச்சர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி இவரோட பூஜை இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுது. ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வாஸ்து சரி ஓகே வாஸ்துவும் படிக்கலாம், ஏன் இந்த ப்ராப்ளம் வந்ததுங்கிறதே எனக்கு வாஸ்துவில் தான் தெரிஞ்சுது. இப்போ
பார்த்தோம்னா நம்ம பிரணவ் வாசுவனுடைய மாஸ்டர் கிளாஸ்ல இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருந்தாங்க. குருஜி நிறைய கேள்விகள் கேட்டாங்க, நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அதே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு தான் வரும். ஏன்னா சொல்லிக் கொடுக்குற டீச்சர் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது திரும்பவும் கேள்வி கேட்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி ஒரு Q&A கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான் இப்போ போகிறோம். குருஜி வந்து தன்னுடைய மாணவர்கள் கிட்ட கேள்விகள் கேட்பாங்க பாடங்கள் எடுத்ததுலேருந்து. அது வந்து பார்க்குற நமக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே நம்ம வீடு சம்மந்தப்பட்டு வாஸ்து சம்மந்தப்பட்ட திசைகளை குறிக்கக்கூடிய கேள்விகள். அது என்னன்னு ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு வடகிழக்கு அப்படின்ற பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வடகிழக்கு வீதி தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது கிழக்கு சார்ந்த வடகிழக்குல உச்ச வீதி தாக்கம்னு ஒரு நடைமுறை வந்து வாஸ்துவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாதிரி இருந்தா சுபமா இருக்கும், எந்த மாதிரி இருந்தா அசுபமா இருக்கும் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. வடகிழக்கிலிருந்து வீதி தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த மனை வந்து மனை ஃபுல்லாமே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து தலைவர் வந்து பொருளாதாரம் ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படும், முன்னேற்றம் இருக்காது. அந்த குடும்ப தலைவருக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய காரணம் என்ன? மனை ஃபுல்லாவா வீடு ஃபுல்லாவா? அந்த வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த மனையில் வந்து அந்த கேப்பு விட்டுட்டு அந்த தெருக்குத்துக்கு நேராக வந்து கேப்பு விட்டு அதிலிருந்து மனை எடுத்திருந்தா அந்த பிரச்சனை இருக்காது, அது சுபத்துவமாக இருக்கும். சரி, இதை ஜோதிட காரகத்துவ ரீதியாக என்ன கிரக சேர்க்கையை நம்ம சொல்லலாம்? குரு கேது அது தெருக்குத்தல் அந்த வீடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குரு கேது சேர்க்கைன்னு வச்சுக்கலாங்க. அது இல்லாமல் அந்த கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா குரு ப்ளஸ் ராகு சேர்க்கையாக அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த குரு கேது சேர்க்கை இருந்தால் அந்த வீட்டில் அது யாரை பாதிக்கும்? குரு கேது இணைவுன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வீதி வந்து அந்த வீட்டின் மேலே படுற மாதிரி இருக்கும் பொழுது அது குரு கேது இணைவு. சரி, அந்த குரு கேது இணைவு அந்த வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. இவங்களை யார இந்த குருக்கேது பாதிக்கும்? அது மூத்த ஆண் வாரிசை கண்டிப்பாக பாதிக்கும். அவருக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த மாதிரி குணம்? ஆட்டிசம் பாதிக்கப்படும், படிப்பு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி சில. சரி, வேற ஏதாவது கேதுவுடைய பலன்கள்? அவருக்கு வந்து மூளையே சரியாக இயங்காது, எது எடுத்தாலும் தடைகளாக இருக்கும், உலகமே தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருப்பார். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அட்வான்ஸ் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம பிரணவ் வாஸ்துல வந்து நிறைய அறிவுறுத்திய விஷயம் என்ன அப்படின்னா, தென்கிழக்குல கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த பெண் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம நிறைய முன்னிறுத்தி சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய வட்டாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பின்புக்கமா வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த அக்னி மூலையில தான் 2ஆம் பட்சமாக போடலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த அக்னி மூலை கழிவறை சமையலறையோடு தொடர்பு படுத்தப்பட்ட கழிவறை எந்த பெண்ணுக்கு ஏற்றது, எந்த மாதிரியான எதிர்பார்ப்புள்ள பெண்ணுக்கு ஏற்றதல்ல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதே இது இப்படி இருந்தாதான் நன்மைன்னு நம்ம சொல்லலை. இந்த விஷயம் இருந்தா எது எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு வகுப்புல எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்க இப்ப மக்களுக்காக சொல்லணும். அதாவது தென்கிழக்கு கழிவறை, தென்கிழக்கு கழிவுநீர் தொட்டி எந்த பெண்களுக்கு சாதகத்தை அளிக்கும், எந்த பெண்களுக்கு பாதகத்தை அளிக்கும், அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் குருஜி. குருஜி, இந்த உலகமானது எல்லாருக்குமானது. ஒவ்வொருவருக்குமே அவங்கவுங்க வாழறதுக்கான தன்மைகளோட இருக்கிறது. ஒரு இடத்துல முதல்ல ஒருத்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நான் எதை வாழ தேர்ந்தெடுக்கிறேன், என்னோட தேவை என்ன, என்னோட ஆசை என்ன அப்படிங்கிறத முதல்ல யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரியான இடத்த அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்க. இப்போ ஒரு பெண் எனக்கு இந்த வாழ்வியல் சந்தோஷங்கள் தேவையில்லை, நான் வந்து கடவுள் சேவையிலையோ இல்ல சமூக சேவையிலையோ வாழ்ந்துக்கிறேன், நான் என்னுடைய அழகை மேம்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஔவையார் மாதிரியோ இல்ல ஒரு மதர் தெரசா மாதிரியோ நான் வந்து என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறேன் யாருக்காவது, ஆன்மீகத்துக்கோ இந்த சமூகத்துக்கோ இல்ல தன்னுடைய குடும்பத்தினருக்காகவே நான் வாழல, நான் உனக்காக வாழறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிற பெண் நிச்சயமாக
தென்கிழக்கு கழிவறை இருக்கிற வீட்டில் வசிக்கலாம். ஏனென்றால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொகத்து மேலே ஒரு ஆசை இல்லை, அவங்களுடைய அழகு மேலே ஆசை இல்லை, தன்னை ஒருத்தவங்க பார்க்கணும், தான் ஒருத்தவங்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு சுயத்தை பற்றிய எண்ணம் இல்லை. அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக தென்கிழக்கின்ல வந்து கழிவறையோ அல்லது கழிவுநீர் தொட்டியோடையோ இருக்கலாம். ஆனால் நான் வந்து நல்ல மேம்பட்ட வாழ்க்கை வாழணும், சுயமாக நான் என்னை அனுபவிக்க வேண்டும், நான் எல்லா புலன்களுடைய இன்பத்தையும் நுகர வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்ற வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற பெண் நிச்சயமாக தென்கிழக்கில் கழிவறை இருக்கிற வீட்டில் வசிக்க கூடாது. இது அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சுகங்களையும் நிறுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த மூலமாக சுகத்தை அனுபவிக்கிறாங்களோ அதை அனுபவிக்க முடியாத நோய்களை கொடுக்கும். உதாரணமாக கர்ப்பப்பை கட்டி, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதது, இப்படிப்பட்ட விஷயங்களை, ஏன் அவர்களுக்கு குழந்தை பெறும் ஆசை கூட இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கணவருடைய நிலை எப்படி இருக்கும்? கணவர் இந்த பொண்ணை நம்ம கட்டணுமா, தேவையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த கவருதல், அவங்களோட பேசணும், அவங்களோட நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கணவருக்கு இருக்காது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி தென்கிழக்கு பாதிப்புல ஒரு பெண் வாழ்ந்து அந்த பெண் வந்து பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனையோ அல்லது கணவனை வந்து தான் பக்கம் இருக்கணுன்ற முயற்சியில ஈடுபட்டா இந்த மாதிரி பாதிப்புள்ள வீடு அவங்களுக்கு நன்மையை தருமா தீமையை தருமா? நன்மை அளிக்காது. ஏனென்றால் அதற்கான சூழ்நிலை அங்க இல்லை. ஏன்னா கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் சுக்கிரனோட சேர்ந்தது. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் நாம ஒரு இன்ஸ்டால் பண்ணும் பொழுது கரெக்டான ப்ரோக்ராமிங் கொடுக்கணும். நீங்க ப்ரோக்ராமிங் கொடுக்கும் பொழுது எனக்கு எதுவும் தேவை இல்லை அப்படிங்கிற கேதுங்கிற ப்ரோக்ராம நீங்க சுக்கிரனுக்குள்ள செலுத்தினதுக்கு அப்புறமா அவுட்புட் வந்து இல்லைன்னு தான் வருமே தவிர்த்து இருக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி தென்கிழக்கு கழிவறை உள்ள வீட்டுல இருக்க பெண் தாம்பத்தியத்தை பற்றியோ கணவனை பற்றியோ குடும்ப ஒற்றுமையை பற்றியோ பொருளாதார மேம்பாடு பற்றியோ என்ன செய்ய தேவையில்லை, சிந்திக்க தேவையில்லை. இது எல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று, நான் தனிமையில் வாழுகிறேன், சந்நியாசம் வாங்கி கொள்கிறேன் என்ற பெண்ணுக்கு என்ன உண்டு, இந்த இடத்தில் இருக்கலாம். அப்போ கண்டிப்பா இந்த கழிவறை என்ற கேதுன்னு வரும்பொழுது அந்த பெண்ணுடைய சீதை போன்ற பக்தி நிலையும் உயருது இல்லையா? கண்டிப்பாக. அப்ப அந்த இடத்துல தென்கிழக்கு பாதித்த பெண் நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா சந்நியாச தெய்வங்கள், சந்நியாச தொடர்புடைய விஷயங்கள்ல ஈடுபாட்டு அது என்ன செய்யுது, கண்டிப்பாக கொண்டு வரும். காவி உடை, ருத்ராட்சம், எல்லாமே ஆன்மீக சின்னங்களை அதிகரிப்பது போன்ற விஷயங்களை கொண்டு வரும். இதற்கு காரணம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் யாரா இருக்குது, கேதுவா இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஆளுமை செய்யும் பொழுது அவருடைய விஷயத்தை தான் நாம என்ன பண்ற மாதிரி இருக்கும், எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு மாறான விஷயத்துல செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாதான் அங்க நோயும் மனவிரக்தியும் வருகிறது அப்படின்னு சொல்றது. சூப்பர், நன்றி குருஜி. ஒரு வீட்டுல வந்து தெற்கு மேற்கு அப்படின்ற 2 பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் நாம் வந்து பூஜை அறை அப்படின்ற ஒரு அடிப்படையை வைக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய அந்த தென்மேற்கில் பூஜை அறை வைத்து வழிபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத பாதிப்பு இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்துல பூஜை அறை இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போது அவர்கள் எல்லாம் நல்லா இல்லையா? இன்னைக்கு எப்படி அது பாதிப்பாக வரும்? விநாயகர் மூலை குபேர மூலையில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறையில் சில நபர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இந்த வாஸ்துல என்ன கற்றுக்கிட்டீங்க? குருவே சரணம். தெற்கு மேற்கு பகுதி அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒரு அசுரர் ஆளுமைக்குரிய பகுதி. தென்மேற்கு பகுதி வந்து ஒரு அசுரருடைய மூளை, நிருதி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ராகு என்ற கிரகம் வந்து ஆளுமைப்படுத்தக்கூடிய பகுதி வந்து தென்மேற்கு திசை. இப்ப அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து இந்த தென்மேற்கு பகுதியில காவல் தெய்வமாக ஒரு கருப்பு சுவாமி, அருவாள், வேல் அந்த மாதிரியான ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களையே கருப்பு சுவாமியாக, காவல் தெய்வமாக, ஐயனாராக அந்த இடத்துல வைத்து அசைவ படையிலிட்டு அவர்கள் வந்து வேண்டி வழிபட்டார்கள். அந்த ராகுடைய காரகம் வந்து காவல் தெய்வம், அசைவம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட வழிபாடு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரல. அவங்களுடைய வழிபாடு, பிரார்த்தனை எல்லாமே வெற்றியை கொடுத்தது. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைகள்ல நம்ம யாருமே ஐயனாரையோ கருப்பு சுவாமியவோ ஒரு காளி தெய்வமோ அந்த இடத்துல வந்து தென்மேற்குல வைப்பது கிடையாது. இப்ப நம்ம வைக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மகாலட்சுமி, அதே மாதிரி கணபதி,
சிவன், பெருமாள், இவங்கெல்லாம் சாக்தத்துக்குரிய தெய்வங்கள். இவங்க எல்லாமே குருவினுடைய தன்மை. அப்ப இவங்க எல்லாமே ராகுகாரகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் வந்து சாக்த தெய்வம், ராகுகாரகம் அதர்வன தெய்வம். அப்ப குருவுக்கும் ராகுக்கும் இந்த இடத்துல என்னன்னா ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. அப்ப தென்மேற்கு பகுதிகளில் இந்த மாதிரியான தெய்வங்களை நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல ராகுகாரகம் வந்து ரொம்ப நமக்கு வந்து உச்சமாகிறது. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து அசைவப்படம் எல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. ஒரு பொங்கலோ ஒரு வந்து சாக்தமான ஒரு உணவு முறையை வைத்து தென்மேற்கு திசையில வந்து வழிபடும் போது அந்த இடத்துல அந்த ராகு வந்து உச்சம் பெற்று அங்க இருக்கக்கூடிய வழிபாடுகள் செய்யும் பொழுதே அவங்களுக்கு வந்து சண்டைகள், பிரிவினை, வாக்குவாதம், அவங்களுடைய அந்த பூஜை முடித்த ஒரு நிறைவே அவங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ இந்த குரு ராகு காம்பினேஷன் தான் வந்து அவங்க வீட்டில் வந்து பல பிரிவினைகளை அந்த இடத்துல வந்து கொடுக்குது. அப்போ நம்ம எந்த இடத்துல பூஜை அறை அமைக்கலாம் அப்படின்னா நம்ம பிரணவ வாஸ்து முறைப்படி, அதாவது ஒரு வீட்டினுடைய வரவேற்பறையினுடைய வடமேற்கு திசையில் வைக்கலாம். அதே மாதிரி குருவை வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இந்த கன்னி மூலை குபேர மூலைன்னு சொல்லிட்டு இந்த தென்மேற்கில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தவறான விஷயங்கள் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து இந்த பூஜை அறையை வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறிய அறையாக வடகிழக்கு மூலையில் வைக்கும் பொழுது அது வந்து குரு கேதுவாக அந்த பூஜை அறை வந்து அமைகிறது. அதுவும் தவறான முறை. யாருக்கு சரியா இருக்கும், யாருக்கு தவறா இருக்கும்? அந்த பூஜை முறை வந்து ஒரு ஆண் வந்து அந்த வீட்டில் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஆன்மீக தன்மையாகவே தன் வாழ்க்கையை வந்து இறைவனுக்காக ஒரு அர்ப்பணிக்கக்கூடியது, ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிப்பது. குடும்பம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை அந்த ஆன்மீகம், அந்த பொது வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குருகேது பூஜை, அதாவது வடகிழக்கு பூஜை அறை வைத்து சிலைகள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த கிரகக்காரகத்துவம் ஒரு பாதிப்பையும் அவங்களுக்கு தராது. அப்போ ஒரு குடும்பத்தில் நான் இருக்கணும், என் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும், பொருளாதாரம் மேம்படணும், என்னுடைய குழந்தைகள் உயர்கல்வியில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் சிறப்பான வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வடகிழக்கு சிறிய பூஜை அறை பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த வடகிழக்கு பூஜை அறையை வந்து நம்ம வைப்பது ஒரு தவறான அமைப்பு. அப்ப குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் அந்த இடத்துல பூஜை அறை வைப்பது ஒரு தவறான அமைப்பையும் பாதிப்பையும் நமக்கு கொடுக்கிறது. ஓகே, அதாவது பொருளாதார உலகியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வடகிழக்கு பூஜை அறை கட்டாயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். உலகியல் வாழ்விலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டுமே வடகிழக்கு பூஜை அறை நிறைவை தந்திருக்கிறது அப்படின்றதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வகுப்புல சொல்லியிருந்தேன், அதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த தென்மேற்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்ப கருப்பண்ணசாமி, ஐயனார்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரியான தெய்வங்கள் அசைவ தெய்வங்கள்னு இருக்கிறது. இப்ப அசைவ தெய்வங்களுடைய படையல் ஏன் போட்டாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா அது நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்க தொழில் எப்படி இருந்ததுனால தொழில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு உழவு தொழிலாகவும் ஒரு கடினமான உழைப்பு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் பெரும்பாலுமான அந்த இடத்துல இருந்தது. அதாவது தென்னை மரம் தோப்பு, வாழை மர தோப்பு, அந்த மாதிரி உடலை வந்து வருத்தி செய்யக்கூடிய தொழிலாக இருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த அசைவமும் அந்த இறைவனும் அவர்களுக்கு உடல் கட்டை கொடுத்து அந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டார்கள். அதனால் அந்த வழிபாடு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. சரி, இப்போ இந்த மாதிரி துறையில இன்னைக்குமே இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து சத்திரிய குணத்தோடு வாழ்க்கையில நின்று வேலை செய்பவர்கள், அதே போல உழவு தொழிலை வந்து ரொம்ப வெயில நின்று பண்றவர்கள் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவருடைய துறை வந்து அந்த வெயில்ல நிற்கக்கூடிய துறை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு உடல் வலிமை ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு போலீஸ் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆர்மியோ போலீஸோ காவல்துறையோ அப்படிங்க இருக்கும் போது அவர்களுக்கு உடல் கட்டு இருந்தால் மட்டுமே அந்த தொழிலில் அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா ஒரு திருடனை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உடல் கட்டு இருந்தால் மட்டுமே, உடல் வலிமை இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல அவங்க எதிர்கொண்டு அவர்கள் செயல்களை எடுக்க முடியும். அப்போ அவங்க குருத்தன்மையாக இருக்கும் பொழுது, அதாவது அசைவம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த தொழிலில் சிறக்க முடியாது. அப்போ ஒரு காவல்துறையோ போலீஸ், ஆர்மி இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்கள் அசைவம் எடுப்பது தவறில்லை. இன்க்ளூடிங் விவசாயம் இவர்களுக்கு எல்லாம் அதற்கு வந்து என்ன கிடையாது, தடையே கிடையாது. இவர்கள் இந்த மாதிரியான வழிபாடுகளை தென்மேற்கில் செய்தாலும் தவறில்லை. ஆனால் சாத்வீக தன்மை உள்ள தெய்வத்தையோ சைவ படையலையோ கொண்டு வந்து முன்னிறுத்தும் பொழுது அது கண்டிப்பா அந்த வீட்டு தலைவனுக்கு என்ன கொடுக்கும், பாதிப்பை கொடுக்கும். இப்ப தெளிவு கொடுத்தாச்சா? ரைட், குட்மா. ஓகே, குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி. நீங்க எத்தனை வருஷமா குருஜியை ஃபாலோ பண்றீங்க? நான் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் குருஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக யூடியூப்ல சாதாரணமாக எல்லா வீடியோஸ் பார்க்குற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். பட் நிறைய பேர் வாஸ்து பற்றி சொல்லும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அதில்.
நிறைய கன்ஃபியூஷன்ஸு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குருஜி கிட்ட எங்களுக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது, இப்போ சப்போஸ் தென்கிழக்கில் வந்து கழிவறையோ மாடிப்படியோ இருந்தால் இந்த பெண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு அவர் கரெக்டாக சொல்லும் போது, நிறைய வீட்டுங்களை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுங்களில் அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இதை டீப்பராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சரிம்மா. சதீஷ், இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வகுப்புகளில் நான் என்ன ஒரு விஷயம் அறிவுறுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த உயிர்த்தன்மை உள்ள ஒரு மிக முக்கியமான பகுதி என்பது வடகிழக்கு அப்படின்றத அறிவுறுத்திருந்தேன் இல்லையா? இது வந்து இன்றைய கால சூழல்களில் நவீன உலகத்தில் நிறைய என்ஜினியரிங் வளர்ந்துருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கார் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது இல்லையா? இப்போ இந்த கார் அப்படின்ற ஒரு அத்தியாவசியத்துக்காக வீட்டில் போர்ட்டிகோ அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கிறோம். இந்த போர்ட்டிகோவை மேக்சிமம் வடக்கு பார்த்த வீட்டிலும் கிழக்கு பார்த்த வீட்டிலும் இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வடகிழக்கு பகுதியை கட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுட்டு, அந்த தலைவாசலில் இருந்து கிழக்கு பகுதியவோ அல்லது வடக்கு பகுதியவோ என்ன பண்ணிடுறாங்க, வளர்த்து விடுகிறார்கள். இது வந்து வடகிழக்கு வெட்டப்படுதல் அப்படின்னு நான் ஒரு பலனை குறிப்பிட்டிருந்தேனா இல்லையா? இந்த வடகிழக்கு வெட்டப்படுவதினால் என்ன கிரக சேர்க்கை ஏற்படுகிறது, அந்த வீட்டில் எந்த நபர் அதிகம் பாதிக்கப்படுவார்? வடகிழக்கு வெட்டப்படுவதனால் அது வந்து குரு ராகு சேர்க்கை ஏற்படுகிறது. அதனால் குரு கேது சேர்க்கை ஏற்படுகிறது. அதனால் வந்து அந்த வீட்டினுடைய தலைமகன் மூத்த வாரிசு பாதிக்கப்படுறாங்க. பெரும்பாலும் இப்போ கட்டுற வீட்டில் போட்டியும் வைக்கிற பேரில் வந்து பில்லர் வைக்கிறனால, அந்த பில்லர் வந்து செவ்வாய் காரகத்துவமாக வர்றதுனால அந்த வீட்டுடைய மூத்த வாரிசுக்கு மூத்த தலைமகனுக்கு என்னன்னா ப்ரெஷருங்கிற பிரச்சனை வந்து உருவாகிறதுனால அட்டாக் பிரச்சனை நிறைய வருது. ஓகே, அதாவது வடகிழக்கு வெட்டப்படும் பொழுது மன ரீதியான அழுத்தம், அழுத்தம் மாரடைப்பாக மாறுகிறது. ஓகே, கரெக்ட். அப்புறம் மேற்கொண்டு வெட்டப்படுறதுனால அந்த வீட்டுக்குள்ள தலைமகனுக்கு உள்ள வருமானங்கள் எல்லாமே தடைப்படுறதுனால, பொருளாதார பிரச்சனைக்கு ரொம்ப சிரமப்படுறதுனால, மனசு ஆளுமை இது பண்ணுறதுனால, வெளியே வந்து பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிரமப்படுறதுனால முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதாவது வடகிழக்கு பகுதி பாதிக்கப்படுறதுனாலையும் கேது வந்து வலுக்கிறதுனாலையும் அவருக்கு உறவோ பொருளோ அதை பற்றின சிந்தனையில ஒரு முயற்சி தோல்வி அடையுது. ஓகே, இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி போர்ட்டிகோ கட் பண்ணி தண்ணீர் தொட்டின்னு ஒண்ணு போடுறாங்க, அதாவது தலைவாசலுக்கு முன்னாகவே. இது சரியா? மிக பெரிய தவறான விஷயங்கள். ஏன்னா வெளியில் வசதி இல்லைனால வீட்டுக்குள்ளே போட்டிக்கோன்னு தண்ணி வசதி வேணுங்கிறனால நடைபாதையில் வந்து இது தண்ணி தொட்டி போடுறதுனால அது கேது காரத்தமாக மேற்கொண்டு அதிகப்படுறனாலையும் முன்னாடி பில்லரு போட்டிக்கோ பள்ளம் எல்லாம் இருக்கிறனால கேது காரத்தம் அதிகமாகறனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிரமப்படுறதுனால பொருளாதார தரையும் பிரச்சனை வரனால குடும்பத்தில் பிரிவுகள் அதிகமாக வருது. ஓகே, அந்த வீட்டில் வந்து ஒரு மூத்த வாரிசு பையன் இருக்கிறாருன்னா அவர் படிப்பில் மேம்படுகிறாரா? கண்டிப்பாக மேம்பட முடியாது. ஏன்னா குரு பாதிக்கப்படுறதுனால மேற்படிப்பு படிக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓகே, அப்போ உயர்கல்வி அப்படின்னு வரும்பொழுது அவர் யாரு? குரு காரத்துவம். அப்போ அந்த இடத்துல குரு வந்து கேதுவால் முடக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் உயர்கல்வி படிக்க ரொம்ப சிரமம், பொருளாதார பிரச்சனை ரொம்ப இருக்கனால படிக்க வைக்க முடியாது. அப்போ அந்த வீட்டில் கடன் வருமா? கடன் கண்டிப்பாக கடன் அதிகமாகும். ஓகே, அப்போ குரு கேது பிரச்சனைக்கு உரிய பலன்கள் இந்த ஒரு பாதிப்பால் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட், ஓகேம்மா, குட். நம்ம தொடர்ந்து வந்து கழிவறைகள் பற்றின விளக்கங்களை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கொடுத்துட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே கழிவறை அப்படின்றது அடிப்படையில் கிடையாது, வீட்டிற்கு வெளியில் வைத்து பயன்படுத்தணும், அல்லது வயல் காடுகள் இந்த மாதிரி வெளிப்புற நிலையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் இருந்தது. அதுவரையும் மன அழுத்தம்னா என்ன, டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாதுன்றத நான் வாஸ்துல உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இப்போ அட்டாச்சு பாத்ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நவீன வாழ்க்கையில புகுத்துறாங்க. அதுல நம்ம பிரணவ வாஸ்து வந்து எதை சொன்னுச்சு அப்படின்னா, ஒரு அறை அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய வடமேற்கு பகுதியில தான் கழிவறை போடணும், அதனுடைய தென்கிழக்கு சார்ந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு விதி கொடுத்திருந்தேன். அப்படி தென்கிழக்கு சார்ந்து வருதுன்னா அது சமையல் அறைக்கும் அதே போல படுக்கை அறைக்கும் இடையில என்ன ஆகிடுது, அந்த கழிவறை வந்து விடுகிறது. இப்போ இந்த மாதிரி சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவுல கழிவறை இருப்பது
பொண்ணு பரவாயில்லைங்க, அது சரிதாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சில வாஸ்து வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஜோதிட காரகத்துவத்துல நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். இது உண்மையாவே சரிதானா? ஒருவேளை அந்த தெற்கு மத்தியில் இருக்கக்கூடிய கழிவறை எந்த மாதிரி ஆணாக இருந்தால் அந்த வீட்டில் வாழ வைக்கும், எந்த மாதிரி முயற்சி உடைய ஆணா இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களை தோல்வி அடைய வைக்கும், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து பொதுவாக கழிவறை அப்படின்னா வந்து கேதுவை வந்து குறிக்கும். ஸோ நம்ம பெட்ரூம் அப்படிங்கும்போது அது வந்து செவ்வாய்க்குரிய இடம். ஸோ அங்கே வந்து ஒரு ஆணோட டாமினேஷன் வந்து அங்கே தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனை வந்து குறிக்கிறது வந்து தென்கிழக்கு, அதாவது சமையலறை வந்து ஒரு பெண்ணோட டாமினேஷன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தென்மேற்கு ரூமோட தென்கிழக்கு சைடில் வந்துட்டு பெட்ரூம் வந்து போட்டுறாங்க, கழிவறை வந்து போட்டுருந்தாங்க. அது வந்து என்னன்னா எக்ஸாக்டாக ராங். ஏன் அப்படின்னா அது என்ன இதை கொடுக்கும்னா செவ்வாய் கேது அப்படின்ற இணைவை வந்து கொடுக்கும். ஸோ அப்போ செவ்வாய் கேது இணைவை கொடுக்கும்போது அந்த ஆண் மகனால் வந்துட்டு அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவனால் இன்வால்வ் பண்ணிக்க வந்து முடியாது. ஸோ அதுக்கு வந்து தடையாக இருக்கும். ஒரு பெண் வந்து நிறைவடைய முடியாது. ஒரு பெண் வந்து நிறைவடைய முடியாது. ஸோ அவங்களோட இல்லற வாழ்க்கை வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ எப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டே தான் இருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அப்போ வடகிழக்கு இதுக்கு எக்ஸாக்டான இடம் வந்து என்ன அப்படின்னா வடமேற்கு பகுதியில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அதுவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தென்மேற்கு ரூமோட வடமேற்கு பகுதியில் போடும்போது அது வந்து எக்ஸாக்டாக வெளியில் வந்து நீண்டுருது. ஸோ அப்போ நம்மளுக்கு வெளியில் அந்த வீட்டோட மேற்கு மத்தியமத்துக்கு வந்து வந்துடுது. ப்ளஸ் வந்து அதுக்கு பக்கமாகவே வந்துட்டு என்னென்னா பூஜை ரூமும் வந்து போட்டுருந்தாங்க. அப்போ அது வந்து டபுள் கேதுவாக வந்து மாறிடுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்கள டோட்டலாக எல்லாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு விரக்தி மனப்பான்மையாக இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணுற அந்த வழிபாடு எதுவுமே வந்துட்டு ஜெயிக்காது, பலிக்காது. ஸோ அதனால வந்துட்டு அவங்க ரொம்ப விரக்தி மனப்பான்மை, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த கேது வந்து கொடுக்கும். அப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே போடணும் அப்படின்னா ஒரு வீட்டோட வடமேற்கு பகுதியில் வந்து வெளிப்புறமா போடுறது ரொம்பவே வந்து நல்லது. அப்படி இல்லைன்னா வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் போடுறதா நல்லது. ஓகேமா. தெற்குல தியானம் வச்சிருந்தா கேதுதான், அப்ப கேதுதான் வரும் இல்லையா? இதுதான் மெயினான விஷயம். அதே போல உடல் உஷ்ணத்தையும் இந்த கிரக சேர்க்கை, ஆமா மன அழுத்தம் வந்தாலே உடம்பு உஷ்ணம் இன்க்ரீஸ் தானே ஆகும். அப்புறம் இதை விட வேற என்ன தர முடியும்? இதெல்லாம் அதனுடைய செய்திகள். ஓகேவாப்பா, புரியுதா? வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கீங்க? குருவடி சரணம், திருவடி சரணம். வணக்கம்மா. திருவள்ளூர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட பெயர் வந்து கிருத்திக் ரோஷன், திருச்சியிலிருந்து வருகிறேன். குருஜியோடைய ஃபாலோவராக ஒரு 4 வருடம் குருஜியை வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய வழியில் இன்று சிறப்பான வாழ்க்கையையும் இன்னும் மற்றவர்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தேடி கொடுக்கக்கூடிய நிலையும் எங்கள் குருநாதர் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை வகுப்பு. இது வந்து நம்முடைய வாஸ்து அப்படின்னு ஒரு தொழில் ரீதியாக இல்லைனா கூட அனைவர் வாழ்க்கையிலையுமே இது வந்து கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு வகுப்பு வந்து வாஸ்து வகுப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வாறு வாழணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது நிறைய திருடுகள், கொலை நிகழ்ச்சிகள் எல்லாமே. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த சந்ததியினர் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சந்ததிகள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருடைய வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஒரு அடிப்படையான விஷயத்தையும் இந்த வாஸ்து வந்து இங்கே அமைச்சிருக்கு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னா நெருக்கடியான விஷயங்கள், தன்னுடைய வேலை பளு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வீடுகளை வந்து அவருடைய விஷயத்திற்காக ஏற்றார் போல் அமைத்து கொள்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் அவருடைய வாழ்க்கையே பாதிக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான அங்கமாக விளங்குகிறது. நீண்ட கால திருமண தடைக்கும் சரியான நிலையில் இருந்தும் திருமண தடை வருகிறதுன்னா இதை தவிர வேற எந்த காரணமே கிடையாது. ஒருவேளை கிழக்குலையும் வடக்குலையும் அதிக காலியிடம் இருந்துருச்சுன்னா இந்த பலன் அப்படியே என்னவாயிடும், உல்டாவா மாறிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு மனை, அந்த மனையில சுற்றிலும் செட்பேக் வந்து பாத்தீங்கன்னா, செட்பேக்னா என்னன்னு தெரியுமா? சுற்றி வரக்கூடிய இடம் வந்து ஒரு குறைவான அளவுல தான் இருக்கு. இந்த வடக்குலையும் மேற்குலையும் இருக்கக்கூடிய ரோட்டோடைய அகலத்தை விட வீட்டுக்கு சுத்தி வரக்கூடிய செட்பேக் எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியா இருந்தாதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பலன்.
என்னுடைய பேர் வந்து மிஸ்வர் ஃபயாஸ். நான் வந்து பழனியிலேருந்து வரேன். என்னுடைய குருவின் அருளாலும் அந்த திருவின் அருளாலும் இந்த திருவுருள் டிவிக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதருக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் குருநாதரின் பங்களிப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று கேட்டால், என்னுடைய மனம் முடிவுகள் எடுப்பதில் சற்று பலகீனமாக இருந்தது. அந்த மனதை தெளிவுபடுத்தி எந்த முடிவுகளை எவ்வாறு எப்படி சரியாக எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் அழகான விளக்கத்தை கொடுத்து மனதை தெளிவுபடுத்தி வாழ்க்கையில் முடிவுகளை சரியாக எடுக்க வைத்தார். இந்தந்த கிரகத்துக்குரிய அறைகளும் காரகத்துவங்களும் இந்தந்த திக்கில் இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதற்குரிய பலன்களை நம்மால் எளிதால் அடைய முடியும் என்பதை பற்றி மிகவும் அறிவியலோடு இணைத்து மிகவும் அழகான விளக்கத்தை கொடுத்தார் எங்கள் குருநாதர். பார்த்துட்ருக்க நேர்கள் இதே மாதிரி நாங்களும் வாஸ்து கற்றுக்கணும், எங்களுடைய வீட்டை சரி செய்யணும், எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் நாங்கள் சரி செய்யணும், நிறைய பேருக்கு நாங்கள் வாஸ்து வழியாக வழிகாட்டி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய குருஜியோட பிரணவ வாஸ்து கிளாஸ் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய February 4லேருந்து 8 வரைக்கும் அடுத்த வாஸ்துவினுடைய கிளாஸ் நடக்க இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட வீட்டை கரெக்ட் பண்ணலாம், தலைமுறையை சரி செய்யலாம். நிறைய பேருக்கு வாஸ்துவில் வழிகாட்டியாகி உங்களுடைய அந்த ஒரு இன்கம், உங்களுடைய அந்த வருமானம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் வந்து பெருக்கிக்க முடியும். தெளிவான சரியான வாஸ்து நிபுணர் ஆகிறதுக்கு அரிய வாய்ப்பு, தவற விடாதீங்க. உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.